நேத்து தமிழ்நாடு நாள் மட்டுமல்ல, ராஜராஜ சோழனுடைய சதய விழாவும் நடந்தது. நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த ராஜராஜ சோழன் தனது திருக்கோவிலூர் கல்வெட்டில் தன்னை எப்படி குறிப்பிடுறான்னா, தன் தமிழ் நாடன் ராஜராஜ சோழன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். இது நம்ம உறுதியாக சொல்ல வேண்டிய காலகட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு முதல் எழுத்து இல்லாத காரணத்தினால அவர்கள் ராஜராஜன் எங்களது முன்னோர், அவர் தெலுங்கு பேசிட்டு இருந்தார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜராஜன் தன்னை என்ன சொல்றாருன்னா, தண்டமிழ் ராதன், தமிழ்நாட்டை சேர்ந்தவனான ராஜராஜ சோழன் என்று அவரே தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். 13வது நூற்றாண்டுல பல்லவ மரபுல வந்து காடவர் கோன் ஆட்சி செய்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பட்ட பெயர் என்ன தெரியுமா? தமிழ்நாடு காத்த பெருமாள். ஒரு அரசனோட பேரு தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்றாரு. இது எல்லாம் பின்னாடி நம்ம 11வது நூற்றாண்டுக்குறோம். 11வது நூற்றாண்டுல இளம்பூரணர் உரை எழுதுறப்போ ஒரு கேள்வியும் பதிலும் எப்படி எளிமையா இருக்கணும் தெரியுமான்னு உதாரணம் சொல்றப்போ, நும் நாடு யாது எனின் அது தமிழ்நாடு எனல்ங்கிறார். ஒரு கேள்வி எளிமையா, உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடு